கதைக்கு முடிவு சொல்லலாம், பகைக்கு என பதிவிட்டு அக்னியின் வேட்டை அட்டகாசமாக நடக்க உள்ளது என வரிகளை போட்டு அடுத்தடுத்து 4 பேரை தலையை சிதைத்து கொலை செய்த கும்பல். கொலை தொடரும் என்றும் வெளியிட்டு ரவுடிச உலகை திரும்பி பார்க்க வைத்திருக்கும் திருப்பூர் சிவகங்கை தொடர்புடைய கொலை சம்பவங்கள். யார் இந்த அக்னி பிரதர்ஸ்? அடுத்த கொலை சம்பவம் நடப்பதற்குள் தீர்வு எட்டப்படுமா? சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஆலங்காடு பகுதியை சேர்ந்தவர் அக்னிராஜ். சட்டக்கல்லூரி மாணவர். கடந்த 2021ஆம் ஆண்டு மைனர் மணி என்பவரது கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவர் ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் அதே ஆண்டு மார்ச் மாதம் மைனர் மணியின் ஆதரவாளர்கள் அக்னிராஜை கொடூரமாக வெட்டி கொலை செய்தனர். அதன் பிறகுதான் வலைதளத்தில் அக்னிராஜின் நண்பர்கள் அக்னி பிரதர்ஸ் என்ற பெயரில் குழுவை தொடங்கி பழிக்கு பழி வாங்கும் படலத்தை பகிரங்கமாக அறிவித்து அக்னிராஜ் கொலை வழக்கில் தொடர்புடைய பரமசிவம், ஆகாஷ், அழகு பாண்டி என்ற 3 பேரை திட்டமிட்டு வட்டமிட்டு சுத்து போட்டு கொலை செய்தனர். முக்கியமாக கொலை செய்யப்பட்டவர்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக அவர்களது தலை சிதைக்கப்பட்டு இருந்தது. இந்நிலையில் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த வினோத் கண்ணன் என்பவரை 8ஆம் தேதி பல்லடம் அருகே கரையான்புதூர் என்ற இடத்தில் துரத்தி சென்ற 5 பேர் கொண்ட கும்பல் கரையாம்புதூர் என்ற பகுதியில் அவரை ஓட ஓட விரட்டி புதர் மண்டி கிடந்த பகுதியில் பழையபடியே தலையை வெட்டி சிதைத்து கொலை செய்துள்ளது. இவர் மைனர் மணி கொலை செய்யப்பட்ட போது உடன் வெட்டுக்காயமடைந்தவராம். அக்னிராஜ் கொலை வழக்கில் இவர் சேர்க்கப்படவில்லை என்ற போதும் அக்னிராஜ் கொலைக்கு இவரும் தான் காரணம் என அக்னி பிரதர்ஸ் குழுவினர் இவரை கொலை செய்துள்ளதும் பழிக்கு பழியாக 4 முடிந்துவிட்டது, கொலை தொடரும் என்றும் அவர்கள் வலைதளத்தில் பகிரங்கமாக அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார்கள். மேலும் அக்னிராஜ் கொலை வழக்கில் பூச்சி இருளப்பன், விக்கி, சக்திவேல், தர்மராஜ் என்கிற 4 பேரும் கைதாகி ஜாமீனில் வெளியே வந்திருக்கும் நிலையில் அவர்களையும் அந்த கும்பல் கொலை செய்ய திட்டமிட்டு வரும் நிலையில் இருதரப்பினருக்கும் இடையே மீண்டும் பழிக்கு பழி சம்பவங்கள் நடக்காமல் இருக்க காவல்துறையினர் தனிப்படை அமைத்து அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த கொலை வெறி பழிக்கு பழி வாங்கும் கும்பலை தீவிரமாக தேடி வரும் நிலையில் அக்னி வேட்டை தொடரும் என அவர்கள் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.